Hallelujah. Powered for you from Psalms 55 and verse 20. It says, cast thy burden upon the Lord. He shall sustain thee and shall never suffer the righteous to be moved. ஹalleluya. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலே உங்களுக்கான வல்லமை வார்த்தை சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். Cast all your burdens in the feet of the Lord. உங்களுடைய பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைங்க. He shall sustain thee. ஆண்டவர் அவர் உங்களை ஆதரிப்பார். He shall not never make you suffer. அவர் உங்களை ஒருபோதும் கஷ்டத்திலே விட மாட்டார். Because in the sight of the Lord you are righteous. ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் நீதிமான். The Lord has made you righteous. ஆண்டவர் உங்களை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். Because your sins have been forgiven. ஏனென்றால் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. For many days you had been suffering. Why does the Lord not hear my prayer? Why does the Lord not hear my prayer? But the Lord says, cast your burdens in the feet of the Lord and the Lord shall sustain you. நிறைய நாட்களிலே உங்களுடைய இருதயத்திலே தவிப்போடு இருக்கிறீங்க, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்பட மாட்டேங்குது என்று. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் மேல் என் மேல் உன்னுடைய பாரத்தை வைத்து விடு, எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். He shall not make you move. அவர் உங்களை அசைய விட மாட்டார். You will not be moved. நீங்கள் அசைக்கப்பட மாட்டீங்க. Because the power of God is upon you. ஏனென்றால் ஆண்டவருடைய வல்லமையானது உங்கள் மேலே We இருக்கிறது. live in the time of grace. நாம் இப்பொழுது கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். So the God of grace shall be upon you. அதனால் கிருபையின் ஆவியானவர் உங்கள் மேலே நிச்சயமாக அசைவாடுவார். You think He'll leave you down? அவர் உங்களை கீழே விடுவார் என்று நினைக்கிறீர்களா? You'll be left alone? நீங்க தனியா இருப்பீங்க என்று No. நினைக்கிறீர்களா? We are in the time of grace. இல்லை, நிச்சயமாக இல்லை. நாம் கிருபையிலே இருக்கிறோம், கிருபையின் காலத்திலே இருக்கிறோம். Your God shall not make you suffer. உங்களுடைய தேவன் உங்களை ஒருபோதும் கஷ்டப்பட விட மாட்டார். He'll sustain you. அவர் உங்களை ஆதரிப்பார். He'll hold you tight. அவர் உங்களை இறுக்கமாக பற்றிக் கொள்வார். When you walk in darkness, the Lord shall be your light. இருளிலே நடக்கும் பொழுது அவரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார். So when you're about to fall, He'll send His angels to catch you. நீங்கள் கீழே விழும் வேளையிலே உங்களுடைய பாதம் இடராதபடி அவருடைய தேவதூதர்களை வைத்து உங்களை பாதுகாப்பார். So you'll not even fall because the angels will hold tight your legs. நீங்க கீழே விழாதபடி தேவதூதர்கள் உங்களுடைய கால்களை பிடித்துக் கொள்வார்கள். You know the ministry of the angels is wonderful. தேவதூதர்களுடைய ஊழியம் மிகவும் அருமையான ஊழியமாக But you இருக்கிறது. cannot command the angels because the Lord is a Lord who commands His angels. ஆனால் நீங்கள் தேவதூதர்களுக்கு கட்டளையிட முடியாது. ஆண்டவர் அவருடைய தேவதூதர்களுக்கு நம்மை பாதுகாக்கும்படி So at the கட்டளையிடுவார். time of need, we come to God and the Lord shall send His angels to protect us. தேவையான நேரத்திலே நமக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ஆண்டவரிடம் கேட்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய தேவதூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாப்பார். God be with you. ஆண்டவர் உங்களோட கூட இருப்பார். Cast your burdens upon the Lord. உங்களுடைய பாரத்தை ஆண்டவர் மேல வைங்க. God be with you. Amen. ஆமென்.